தாங்களுடைய பழைய இனவாதத்தையும் பழைய மதவாதத்தையும் தூண்டி இந்த நாட்டை மீண்டும் படுபாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சில தமிழ் மக்கள் மத்தியில் சுத்துமாத்து செய்கின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீண்டும் தமிழ் மக்களை எப்படி இனவாத ரீதியாக அவர்களை தட்டி எழுப்புவது, இனவாத ரீதியாக மக்களை பாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பது எப்படி என்கின்ற பார்க்கின்ற அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற மற்ற அரசியல்வாதிகளும் அந்த நிலைமையில் செயல்படுகின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு அந்த நிலைமைக்கு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சபாநாயகரின் தட்டுணையின் பேரில் காலத்துக்கு காலம் உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் குறித்து ஒதுக்கப்படல் வேண்டும் என்று. எங்களுடைய பாராளுமன்றத்திலே இந்த வரிசையிலே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவருடைய அந்த ஆசனம் மாற்றப்படாத தொடர்பாக සිදු කරන ලද නැගිල්ලා කියන්නකෝ. ඔබතුමන් නැගිල්ලා කියන්න. මයික් එක අරන් කියන්න. ඉහත සිදු කරන ලද අසත්‍ය හා ඉහත සිදු කරන ලද අසත්‍ය හා පදනම් විරහිත ප්‍රකාශය මගින් මාගේ වරප්‍රසාද කඩවී ඇති හේයින් මෙම කරුණ වරප්‍රසාද කමිටුවට යොමු කරලා ඉල්ලා සිටිමි. ඒ වගේ මම අභියෝග කරන අර්ජුනාට පුළුවන් නම් මයික් එක ඉල්ලගෙන දැන් ඔබතුමාගේ මයික් එක ඉල්ලගෙන මේ ප්‍රකාශය මේ විදිහට කරන්න කියලා මම අභියෝග කරනවා. නියෝජ්‍යමාතුමා ඉන්නනේ නිකන් අනුන්ගේ සීනි කරන්න නැතුව ඉන්න. හරි. බොහොම மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப் ராஜ் அருள் 2026/2/10 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை ஈனத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983களுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லி விஷயமாக இன்று விவாதிக்கப்பட்டு வருகின்ற அதாவது இந்த
பாராளுமன்ற ஓய்வூதியம் சம்பந்தமான சட்டமூலம் தொடர்பாக இன்றைக்கு காலையிலிருந்து விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அப்போ இது தொடர்பாக உண்மையிலேயே எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் அதே போன்று எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் இன்று காலையிலிருந்து எங்களுடைய அமைச்சர்மார்கள் உறுப்பினர்கள் அனைவரும் மிக தெளிவாக நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம் இந்த சபைக்கு. அப்போ அதில் ஒரு முக்கியமான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்க வேண்டும் அல்லது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக நன்மை பெறுகின்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ குறிக்கோளோ இதில் கிடையாது. ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய கட்சி என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தயாரிக்கின்ற போதே மிகவும் தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த கலாச்சாரத்தின் பொழுது நிச்சயமாக இந்த ஓய்வூதியம் மூலமாக நன்மை அடைகின்ற அல்லது ஓய்வூதியத்தை பெறுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறைமையை நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்பவே விசேடமாக இன்று நாங்கள் இந்த சட்டமூலத்தை இதில் நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்போ அதன் பொழுது இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறு இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்கின்ற சட்டமூலத்தை நிறைவேற்றப்படுகின்ற போது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக அல்லது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு அல்லது இலங்கையில் இருக்கின்ற அரசியலுக்கு அரசியல் கலாச்சாரத்தில் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அதற்கு மாறாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் எங்களுடைய ஆட்சி பீடம் வருகின்ற பொழுதும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், விசேடமாக இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த புதிய அரசியல் கலாச்சாரம் தான் வேறு எதுவுமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா அமைச்சர்களா அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளா, அந்த அரசியல்வாதிகள் அனைவருமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்களாகவும் அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தில் அதிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களாக காட்டப்பட்டது. அவ்வாறு காட்டப்பட்ட பொழுதும் கூட எங்களுக்கு அதிலும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அவ்வாறு காட்டப்படுகின்ற அவ்வாறு போற்றப்பட வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போற்றுதலுக்கு உரிய வேலைகளை இந்த பாராளுமன்றத்திலிருந்து செய்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக மாறுகின்ற போது அப்போ அந்த வகையான இந்த நாட்டில் ஊழல் மலிந்து காணப்படுகின்ற பொழுது அவைகளுக்கு எதிராக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பு என்ன என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் பூஜ்யமாகவே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விடயம் தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு கடந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த இன்றைக்கு 77 வருடங்கள் ஆகின்றது. இந்த 77 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டை தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் காலாகாலமாக இந்த நாட்டின் இனவாத ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கியே காணப்பட்டது. இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் மக்கள் அல்லது முஸ்லிம் மக்கள் இனவாத ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வாறு தமிழ் மக்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டு சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு ஏனைய சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு போதாக்குறைக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் எல்லோருமே நாட்டின் இனவாதத்தை உள்ளாதொழிப்பதற்கு அல்லது மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு, மதங்களுக்கு இடையிலே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தார்களா அல்லது அவைகளை இல்லாதொழித்து மேலும் இந்த இன முரண்பாடுகளை ஏற்படுத்தினார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்கள் அனைவருக்கும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இவர்கள் கடந்த பல தசாப்தங்களாகவே நாட்டின் இனவாத ரீதியான அந்த
இன ரீதியான பாகுபாடுகளுக்கு சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்தவர்களாக இருந்தார்களே தவிர அதிலிருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதற்கு ஏதுவானவர்களாக மாறவில்லை. அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், அப்படியாகப்பட்ட நபர்களுக்கு தொடர்ந்து இந்த சமூகத்தில் மக்கள் இந்த நாட்டில் வரி செலுத்துகின்றார்கள். அந்த வரி பணத்தில் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாகவே இன்றைக்கு இவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டு ஓய்வூதியமும் வழங்கப்படுகின்றது. அப்ப இந்த ஓய்வூதியத்தின் ஊடாக அல்லது இவைகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக உண்மையிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதற்கு இவர்களால் முடியுமாக இருந்திருக்கின்றதா தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் கடந்த பல தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றம் என்பது மக்களுடைய இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையோ இன ஒற்றுமையையோ ஏற்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்றமாக இல்லை. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதன் காரணமாக இலங்கையில் இருந்த மக்கள் மத்தியிலும் கூட இந்த நாட்டில் 225 பேரும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற ஸ்லோகம் அல்லது கோஷம், அது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் உறிந்து குடிக்கின்றவர்களாகவே காணப்பட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து காணக்கூடியதாக. அப்போ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஓய்வூதியம் என்பது உண்மையிலே தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் விசேடமாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளையோ அதற்கான நல்ல ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை செய்யாதவர்கள், அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் கூட அபகீர்த்தியான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் இருந்து இந்த பாராளுமன்றத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பாராளுமன்றத்திற்கு மக்களை நேசிக்கின்ற, நாட்டை நேசிக்கின்ற, மக்களுக்காக உண்மையிலேயே சேவை செய்கின்ற, மக்களுக்காகவே தாங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு பாராளுமன்றமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தோற்றுவிக்கின்ற ஒரு நிலைமைக்கு நாட்டை ஒரு அரசியல் ரீதியான புதிய கலாச்சாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது உறுப்பினர் அவர்களே. அந்த கோணத்தில் இருந்து கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய கட்சி என்ற வகையிலும் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் இந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு முன்னுரிமை அளித்து இதில் இருந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கையில் நாங்கள் எடுத்தோம். ஒன்று. அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது படிப்படியாக நாங்கள் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கும். படிப்படியாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுகின்ற பொழுது நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் நாளுக்கு நாள் மேலே உயர்கின்ற பொழுது இதனால் வரைக்கும் எமது நாட்டில் அபகீர்த்தி மிக்க ஒரு நாடாக, லஞ்சம் ஊழல் மலிந்த தேசமாக இருந்த பொழுது அந்த தேசம் இன்றைக்கு மீண்டெழுகின்றது. அதில் இலங்கை தாய் இன்றைக்கு சிரித்து மகிழ்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு எமது நாட்டை மாற்றி அமைத்திருக்கின்றோம் உறுப்பினர்களே. அதாவது கடந்த பல தசாப்தங்களாக லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகத்தால் மூழ்கி போயிருந்த நாட்டை, இந்த நாட்டை நாசமாக்கப்பட்டிருந்த நாட்டை இன்றைக்கு மேலே உயர்த்தி நிமிர்த்தி உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எமது நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு புதிய அத்தியாயத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு பக்கம். மறுபுறம் நாங்கள் பொருளாதார ரீதியாக உடைந்து வீழ்ந்து கிடந்த நாடு. 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடு அறிவிக்கப்பட்ட நாடு உத்தியோகபூர்வமாக. இன்றைக்கு அந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பி நாட்டை நிமிரக்கூடிய அளவில், அதாவது கடந்த தித்வா புயலின் போது நாடு பாரிய அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டது.
வேறு ஒரு அரசியல் கட்சிகள் இந்த இடத்தில் ஆட்சியில் இருந்திருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அதோடு எமது நாட்டை மேலும் பாதாளத்துக்கே தள்ளியிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், திஸ்மா புயலில் இருந்து மீண்டது மாத்திரமல்ல, மீண்டும் எமது நாட்டை புதிய உத்வேகத்தோடு கட்டி எழுப்புகின்ற திசையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது. அந்த செயற்பாடுகளின் பொழுது விசேடமாக நான் கூடுதலாக வடக்கு பிரதிஷ்டம் செய்கின்ற உறுப்பினர் என்ற வகையிலும் அமைச்சர் என்ற வகையிலும் யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையிலும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் இன்றைக்கு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான காரணம் வேறு எதுமல்ல உறுப்பினர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த பல தசாப்தங்களாக இந்த நாட்டின் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் பாரிய பிணக்குகளை, பிரிவினைகளை, பாரிய கசப்புணர்வுகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கசப்புணர்வுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இன்றைக்கு வடக்கா, கிழக்கா, தெற்கா, மலையகமா அனைத்து பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களும் தாங்கள் ஒரு தாய் மக்களாக, தாங்களுடைய ஜனாதிபதியாக, தாங்களுடைய அமைச்சர்களாக, தாங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக, தாங்களுடைய அரசாங்கம் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாற்றம் பெறுவதற்கான காரணம் தான் வேறு எதுமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் தமிழ் மக்களை பாகுபாடான கண்ணோட்டத்தில், பிரிவினை ரீதியான கண்ணோட்டத்தில், ஏற்றத்தாழ்வான மனநிலையோடு பார்த்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மக்களை இன்றைக்கு அனைவருமே சமத்துவமாக, நாங்கள் அனைவருமே மனிதர்கள் என்ற வகையில் எங்களை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாட்டை நாங்கள் மேலே உயர்த்தி இருக்கின்றோம். அந்த உயர்வின் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு வடக்கில் இருக்கின்ற மக்கள் அல்லது மலையகத்தில் இருக்கின்ற மக்களும் சரி, கடந்த 200 வருடங்களாக இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் எங்களுடைய சமூகம், மலையக சமூகம் வீழ்த்தப்பட்டிருந்தது. அந்த சமூகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதற்கும் கூட இல்லாதவர்களாகவே இருந்தார். அந்த சமூகத்தை இன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை என்பது இந்த பாராளுமன்றம் நன்கு உணரும். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மலையகத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று உருவாகுவதற்கு ஏதுவான சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வடக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும், எல்லா மக்கள் மத்தியிலும் அங்கு இருக்கின்ற ஏழைகளா அல்லது ஏனைய மக்களா அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களா, ஜாதி ரீதியாக குறைந்த மக்களா அல்லது உடல் ஊனமுற்றவர்களா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா, விதவைகளா அல்லது எல்லா பிரச்சனைகளையும் மேறெடுத்து பார்க்கின்ற அனைத்துக்கும் தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையிலிருந்து எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு செயற்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது உறுப்பினர்களே, இன்றைக்கு பழைய குருடி கதவ துரடி என்கின்ற பாணியில் பழைய அரசியல்வாதிகள் தாங்களுடைய பழைய இனவாதத்தையும் பழைய மதவாதத்தையும் தூண்டி இந்த நாட்டை மீண்டும் பாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சில தமிழ் மக்கள் மத்தியில் சுத்துமாத்து செய்கின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீண்டும் தமிழ் மக்களை எப்படி இனவாத ரீதியாக அவர்களை தட்டி எழுப்புவது, இனவாத ரீதியாக மக்களை தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பது எப்படி என்கின்ற பார்க்கின்ற அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற மற்ற அரசியல்வாதிகளும் அந்த நிலைமையில் செயல்படுகின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, அந்த நிலைமைக்கு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ස්තුතියි ගරු අමාත්‍යමනි. මීළඟට සිවඥානම් ශ්‍රීතරන් කරු මන්ත්‍රීතුමනි, ඔබතුමාන්ට විනාඩි 8ක් කාලයක් තියෙනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டமூலம் நிறுத்துதல் சட்டமூலம் தொடர்பான நாளிலே நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026 2/10 செவ்வாய்க்கிழமை இரவு
1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை ஈனத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13ஆம் தேதி. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983களுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதேபோல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009க்கு பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை. தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது? இது ஒரு சட்ட ஆட்சியின் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலவீனமாக இருக்கிறது அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளை கொண்ட ஒரு கால வரையறை, நீடித்த விசாரணை தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்ற மருத்துவ திறன்கள் ஆகியவை நீதிக்கான அணுகலை மேலும் தடைப்படுத்துகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள், அதனை விட இதனை விசாரிப்பதற்கான தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் மருத்துவத்துறை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையில் இருந்த இழுபறிகள், அதைவிட இந்த நீதிக்கான அணுகலை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பட்ட தடைகள். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள்,
உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். புகார்கள் பெரும்பாலும் இரகசியத்தன்மையற்ற அல்லது கடினமாக நடத்தப்படும் சூழல்களில் பெறப்படுகின்றன. மொழி தடைகள் பதிவுகளின் துல்லியத்தையும் நியாயமான விசாரணை முடிவுகளையும் பாதிக்கின்றன. மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால் மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகிறது. இச்சவால்கள் நீதித்துறை நிர்வாகத்தின் உணர்திறன் இன்மையாலும் அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடமிருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன. இதன் விளைவாக பல உயிர் பிழைத்தவர்கள் நீதியை தேட மிகவும் பயப்படுகின்றனர் அல்லது ஊக்கமிழக்கின்றனர். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய ஒரு வடிவம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இதே போல அவர்கள் இன்னொரு இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் குறிப்பிடுகின்றது, OHCHR மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியாத ஒன்று எனும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்தின. இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பும் நிறுவன மறுப்பு மூலம் உருவானதுமாகும். உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதி முறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினர். பலருக்கு நீதித்துறை என்பது நீதியை வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது. ஆண்டாண்டுகளாக நீடித்து வந்த நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிர் பிழைத்தவர்களை உணர்வுபூர்வமாக சோர்வடைய செய்து கோபமடைய செய்துள்ளதுடன் பொறுப்புக்கூறலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி கிடைக்கவில்லை தங்களுக்கென்ற அந்த உண்மையை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே இந்த நீதியை தயவு செய்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறு கடந்த ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட இந்த முறைசார் அந்த மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதனூடான அடக்குமுறைகள் தொடர்பிலே ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறேன். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் இருக்கிறீர்கள். இதற்கான உங்களுடைய விடை என்ன என்பதை தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்துதல் என்பது எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்லதான். ஆனால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று உயிரோடு வாழுகின்ற சிலர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கின்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும். ஆகவே அவர் மீண்டும் அந்த தொழிலே போய் தான் முன்பிருந்த தொழிலுக்கான ஓய்வூதியத்தையும் பெற முடியும். ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் இழக்கிறார், பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இழக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும். ஒருவர் பாராளுமன்றம் வருகிற பொழுது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் திரும்ப அவருடைய பாராளுமன்ற காலம் முடிந்த பிற்பாடு அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்ட மூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணங்களை பரிசீலனை செய்திருக்கலாம். பல பேருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்பகுதியிலும் சரி அல்லது நான் அறிந்த சில இடங்களிலும் இந்த பென்ஷனை நம்பி வாழுகின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும். இதே இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய கட்சியின் முடிவென்று. உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும்? ஒரு கட்சி எடுக்கிற முடிவுகளை நாங்கள் கட்சி எடுத்த முடிவு என்று பாராளுமன்றத்தில் திணிக்க முயற்சித்தல் அது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். அது அந்த உறுப்பினர்களுக்கு செய்கின்ற அநியாயம். நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் யாரும் பெரிய அளவிலே சொத்து சேர்த்தோ அல்லது கோலோச்சியோ வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய கால கடமைகளை செய்திருக்கிறார்கள். அந்த கால கடமைகளை சரியாக செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அவகாசம் சரியானதாக இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். நீங்கள் விரைவாக கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற இந்த சட்டம் மூலம் பலரை பாதிக்கிறது. நாளை இது இன்னும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்திலும் சரி அல்லது வாழ நம்பி இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய වරප්‍රසාද පිළිබඳ ප්‍රශ්න ගරු කම්කරු නියෝජ්‍ය අමාත්‍ය මහින්ද ජයසිංහ මහතා. ගරු කතානායකතුමනි, පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු ලෙස මාහට ඇති වී
මාහට ඇති වරප්‍රසාද කඩවීම සම්බන්ධයෙනි ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ සමගි ජන බලවේගය නියෝජනය කරන ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී චමින්ද විජේසිරි මහතා විසින් 2026 පෙබරවාරි මාස 8 වැනි දින පසරු 2:27ට පමණ මාරම්භය සිදු කරන ලද පහත ප්‍රකාශය මගින් මෙම උත්තරීතර පාර්ලිමේන්තුව නියෝජනය කරනු ලබන ගරු මන්ත්‍රීවරයෙකු ලෙස මාහට ඇති පාර්ලිමේන්තු වරප්‍රසාද කඩවීමක් සිදුවන බව නිරීක්ෂණය විය. ඔහු විසින් සඳහන් කරනු ලැබූ ප්‍රකාශය පහත පරිදි උපුටා දක්වමි. ඔබතුමා වෘත්තීය සමිති නියෝජනය කරලා ඉඩම් ටික ඔක්කොම විකුණලා අද නඩු තිබෙනවා. නඩු වලට යන්නේ නැතුව හැංගිලා ඉන්නවා. කෝඩ් බෝඩ් දාගෙන හිටියට තමුන් නැහැ මහ හොරෙක්. ඊහත සිදු කරන ලද නැගිටලා කියන්නකෝ. ඔබතුමා නැගිටලා කියන්න. මයික් එක අරන් කියන්න. ඊහත සිදු කරන ලද අසත්‍ය හා ඊහත සිදු කරන ලද අසත්‍ය හා පදනම් විරහිත ප්‍රකාශය මගින් මාගේ වරප්‍රසාද කඩවී ඇති හේයින් මෙම කරුණ වරප්‍රසාද කමිටුවට යොමු කරන ලෙස ඉල්ලා සිටිමි. ඒ වගේ මම අභියෝග කරන අර්ජුනාට පුළුවන් නම් මයික් එක ඉල්ලගෙන දැන් ඔබතුමාගේ මයික් එක ඉල්ලගෙන මේ ප්‍රකාශය මේ විදිහටම කරන්න කියලා මම අභියෝග කරනවා. ඉන්නනේ නිකන් අනුන්ගේ සීනි කරන්න නැතුව ඉන්න. අනුන්ගේ සීනි කරන්න නැතුව ඉන්න. හරි. බොහොම ස්තුතියි ගරු කතානායකතුමනි. ගරු නිසාම් කාර්යප්පර් මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ මා විසින් ඉදිරිපත් කරන ලද වරප්‍රසාද ප්‍රශ්නය பிரதான வசையன் தமிழில் சொல்கிற நப்பட்டி முனைக்காக கல்முனை பிரதேச செயலகத்தில் You can read what you have written here. Yes, I will read it quickly. I will make it more shorter than that in Tamil. Don't worry, I'll have please read. I know. அதாவது இம்முறை பாராளுமன்ற உறுப்பினருக்காக ஒதுக்கப்பட்ட டிசிபியில் கல்முனை பிரதேசத்தை நிரந்தரமான வசிப்பிடமுள்ள ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு நான் டிசிபி ஃபண்டில் 25 லட்சம் நட்பட்டி முனை மார்க்கெட்டில் உள்ள முதல் மாடி கைவிடப்பட்ட அந்த முதல் மாடியில் மக்களுக்கான ஒரு சமூக மண்டபம் உருவாக்குவதற்காக முன்வைத்துள்ள சூழ்நிலையிலும் அதை கல்முனை பிரதேச செயலகத்தில் அனுமதிப்பதற்காக கல்முனை பிரதேச செயலக பிரதேச செயலகத்தால் உரிய டிசிசி மீட்டிங் நடத்தப்படாதனால் என்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக இந்த பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் இது முக்கியமான ஒரு திட்டம். அந்த மக்களுக்கு நட்பட்டி முனை மக்களுக்கு எந்த விதமான ஒரு கம்யூனிட்டி ஹாலும் இல்லை. ஆனால் கைவிடப்பட்ட மார்க்கெட்டில் உள்ள முதலாவது ஷோவை ஒரு கம்யூனிட்டி ஹாலாக மாற்றுவதற்கான அந்த வேலை திட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ප්‍රධාන වැඩ කටයුතු ආරම්භයේ යෝජනා ගරු හර්ෂණ රාජකරුණා මන්ත්‍රීතුමා. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමා පොයින්ට් එක කියන්න. பாராளுமன்ற நிலையில் கடலை சட்டம் 3 செக்ஷன் 3.2 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சபாநாயகரின் தத்துணுவின் பேரில் காலத்துக்கு காலம் உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் குறித்து ஒதுக்கப்படல் வேண்டும் என்று எங்களுடைய பாராளுமன்றத்திலே இந்த வரிசையிலே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்வரிசை ஆதனம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவருடைய அந்த ஆசனம் தொடர்பாக தேங்க்யூ. இலங்கை அரசாங்கத்தால் வந்தவுடன் நீங்கள் சொன்னீர்கள் முதலாவது பயங்கரவாத சட்டத்தை இல்லாமல் செய்யலாம் என்று சொன்னீர்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என கூறினீர்கள். ஒரு வருடம் சென்ற நிலையிலும் அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போதுள்ள பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் தங்களின் அரசியல் இருப்பை பாதுகாப்பதற்காகவே பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் நீதிக்காக போராடியவர்கள், நியாயத்துக்காக போராடியவர்கள், நீங்கள் வலியை சந்தித்தவர்கள், கடுமையான ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்து நின்றவர்கள். எனவே இந்த சட்டத்தை இல்லாமல் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த ஏற்பாடுகள் முன்திருந்த சட்டத்தை விட படுமோசமாக வரையப்பட்டதாக ஐக்கிய நாடுகளுடைய
இலங்கை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை குறைகளை சரி செய்யவில்லை எனவும் சர்வதேச சட்டங்களுடன் ஒத்துப்போகும் அளவில் குறிப்பிடத்தக்க அளவில் பூர்த்தி செய்யப்படவில்லை எனவும் இது தொடர்பாக ஆழ்ந்த கவலையை தெரிவிப்பதாகவும் ஐக்கிய நாடு சபையின் 7வது சிறப்பு அறிக்கையாளர்கள் மற்றும் பணிக்குழுக்கள் கூட்டாக அறிக்கை செய்துள்ளார்கள். நமது அரசாங்கத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது. வந்தவர்கள் எனவே அந்த சட்டத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அடுத்ததாக நீங்கள் மக்களுக்கு வழங்கிய முக்கியமான வாக்குறுதி நமது நாட்டிலே புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி இந்த அரசியல் பிரச்சனைக்கு குறிப்பாக வடகிழக்கு மாகாண தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். அது சம்பந்தமாக எந்த விதமான ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் இருக்கிறது. நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். எனவே அதனை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று ஜனாதிபதி முறைமையை நீங்கள் மாற்றுவீர்கள் என்று சொன்னீர்கள். நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்வீர்கள் என்று சொன்னீர்கள். அதனை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லியிருக்கிறீர்கள். அதையும் செய்யுங்கள். எப்படி நிப்பாட்டுவீர்களோ, எப்படி வாகனங்களை நிப்பாட்டுவீர்களோ, எப்படி பேமிட்டை நிப்பாட்டுவீர்களோ, எப்படி வசதியை சேர்ந்த போது இந்த விடயங்களை நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கொள்கிறேன். அடுத்த 78வது சுதந்திர தினம் நடைபெற்றது. நான் சொல்லணும் மக்களுடைய அந்த 78வது சுதந்திரம் சிறப்பாக நடந்தது. நாங்கள் எப்போதுமே சுதந்திரத்துக்காக நாம் போகிற மற்ற வினாடியாக தென்ன எதுமா வினாடி துணானி தான் ஏனிசா. அப்போ அந்த நேரத்தில் எல்லாருமே நாங்கள் களம்புல சென்றோம். குற்றம் இருந்த காலத்தில் கூட நாங்கள் சுதந்திரத்தில் போனவர்கள். நாங்கள் ஏன்னா நாட்டுப்பட்டுள்ள முஸ்லிம் எங்களுடைய எங்களுக்கு செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்ததுடன் அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் உரையாற்றினர்.